மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இனிமேல் இந்த 38 மந்திரிகளை நம்பினா திமுக வரும் அரசியலில் முட்டைதான் போடணும். இதெல்லாம் என்ன கூத்தி நடக்குது பாருங்க நாட்டுல. கிட்னியை திருடிட்டான், திருட்டுன்னு சொல்லாது, முறைகேடுங்க. என்னங்க அதை போய் திருட்டுன்றீங்க? அமுதா எஸ்குமார் வா, ராதாகிருஷ்ணன் வா, இனிமேல் இவங்க தான் எங்களோட சாதனையை சொல்லுவாங்க, இவங்க கிட்ட கொடுக்க. அவனுங்க கச்சிதமா மொத்த பண்டலை எடுத்துன்னு போயிட்டு வைகை ஆத்துல போட்டுட்டாங்க. வைகையில மிதக்குது. ஐயா எங்களுக்கு வந்து கலைஞர் உரிமை தரல தாங்கன்னா நீங்க மூக்குத்தி போட்டு போற, கம்மலை போட்டு போற, இதெல்லாம் போட்டு போன தருவாங்களா? இதெல்லாம் கைட்டி வச்சிருப்போம். எப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற இந்த 46 நாள்ல 45 சேவைகள் நாங்க பண்றோம். நீங்க சொல்றது முழுக்க ஐ வாஷ். திமுக போன எலெக்ஷன்ல அவருடைய கூட்டணி கட்சியில் அனைத்திற்கும் பணத்தை வாரி வழங்கி இருக்கிறது. அவரே சொல்றாரு, நான் கோட்டு போட்டேன், சூட்டு போட்டேன், டைய போட்டேன், பிரதமர் தகுதி எனக்கு இல்லையா? இவர் பீகார்ல போய் நாங்க பிரச்சாரம் பண்றோம், வாங்க, உனக்கு உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, எந்த பிரச்சாரம் பண்ணி உங்களை யாருக்கு அங்க தெரியவும் தெரியாது, பேச வேலைக்கு வேலை இல்லை. பீகார்ல எவனா மாண்பு முதலமைச்சர் தெரியுமா? கும்மிடி கொண்டிய தானே தெரியாதியா? உன்னை 5 நிமிஷம் கூடாம உன்னை வர வேணான்னு சொன்னா வாலண்டியா வம்படியா வண்டியில் ஏறி நான் வரட்டுமான்னு கை காட்டு போனா வாலண்டியா தானே வம்பில் ஏறீங்க பீகாருக்கு. பீகார்ல நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? துப்புரவு பணியாளர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? 1 கோடி கொடுக்கணுமா இல்லைங்க? 5 பைசா கொடுக்கலங்க இந்த கவர்மெண்ட். நாய்க்கடியில் நம்பர் 1, கிட்னி திருடுதலில் நம்பர் 1, கல்லீரல் நம்பர் 1, அதிக கடன் வாங்கல் நம்பர் 1, இத்தனை நம்பர் 1 இருக்கு. அதை பத்தி பேசு. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவை சேர்ந்த மாநில செயலாளரான நம்ம வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அது வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ திடீர்னு வைகை ஆற்றுல வந்து மிதந்து போனதுனால இந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கா இருக்குதா திமுக அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுதே சார். அதுவும் இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் பார்க்குறாரு ஸ்டாலின். இன்னும் தூங்க முடியாத சுச்சுவேஷன் அவருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இது நாள் வரையும் வந்து மந்திரிகளை நம்பிட்டு இருந்தார், தன்னுடைய 38 அமைச்சர்களை நம்பிட்டு இருந்தார். ஒரு கட்டத்து மேல அமைச்சர்களுக்கு வந்து ஏராளமா ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பொது வெளியிலே போட்டு உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? இவனுக்கு ஏதாவது நைட்டு பேசிடுறாங்க, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, விடிய காலம் எழுந்துச்சி எவன் என்னத்தை பற்ற வைக்க போகிறான்னு தெரியல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நைட்டானா அப்படி குழு ஜுரத்தில் நடுங்குது எனக்கு கை காலெலாம், காலைல எழுந்துச்சி பார்த்தா எவனா ஒருத்த பற்ற வச்சிடறான், பொன்முடி பற்ற வச்சிடறான், துரைமுருகன் வந்து பற்ற வச்சிடுறாரு, உனக்கு 1000 ரூபா, அப்புறம் உங்களுக்கு அப்படின்னு டேஷ் போட்டு அவங்களுக்கு 1000 ரூபான்றாரு. சாத்தூர் ராமச்சந்திரத்துக்கு மண்டையிலே அடிக்கிறார் பொடியை போட்டு. ஏன்னா நீ மூக்குத்தி போட்டு வந்துருக்கிற, உனக்கு கிடைக்குமா கலைஞர் உரிமை தொகை, மூக்குத்தி கம்மல்லாம் கழட்டி வைக்கணும்னு சொல்கிறாரு, ஓசியில் தானே போகிற மேக்கப் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வாயை அடக்கிருங்க அப்படின்னு சொல்லி சீனியர் அமைச்சர்களுக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பேசுகிற கூட்டங்களில் பொன்முடி பக்கத்தில் இருந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு செம்ம சிரிக்கிறார். மூக்காமூத்தி செத்து கிடக்கிறாரு. அழகிரி பக்கம் அழுகிறாரு, அண்ணான்னு அழுகிறாரு. அழகிரி அப்படியே ஸ்டாலின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. வழக்கம் போல பொன்முடி உட்காந்து அட்டைச்சின்னு காமெடி பண்ணுகிறாரு. இதுதான் இவங்களோட புரிதல். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் இந்த 38 மந்திரிகளை நம்பினா திமுக வரும் அரசியலில் முட்டைதான் போடணும். அப்போ யாரை நம்பலாம்? அதிகாரிகள் நோக்கி நம்பலாம். அமைச்சர் சொல்கிறத எவனும் நம்ப மாட்டேன்றான். அமைச்சர் வந்து மக்களை இழிவுபடுத்துகிறாங்க, ஓசி பயணம்னு சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கில் வந்து அவர்களுக்கு மது குடிப்பவர்கள் சொல்லாதீங்க, மது பிரியர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். யார்? முத்துசாமி. அவரை வந்து நோயாளிகள் சொல்லாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகள் என்னையா மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்க. எப்படி பாருங்க, இதெல்லாம் என்ன கூத்தி நடக்குது பாருங்க நாட்டில். கிட்னியை திருடிட்டான், திருட்டுன்னு சொல்லாதீங்க, நம்மால் அவர் முறைகேடுங்க. என்னங்க அதை போய் திருட்டுன்றீங்க? எப்படி வார்த்தை ஜாலங்களில் உங்களை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்க எவ்வளவு ஜாலம் பாருங்க. இன்றைக்கு மணிச்சநல்லூருடைய எம்எல்ஏ சேர்ந்த கதிரவன், நான் ரோஸ் ராயல்ஸ் கார்ஸ் வாங்கினா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கிட்னியை திருடாதான் வாங்க முடியும் அப்படின்றான். பொதுவெளியில் சொல்கிறார், உங்கள் கிட்னியெல்லாம் திருடாதான் நான் வாங்க முடியும். அதுக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றமே நறுக்குன்னு கொட்டி இன்றைக்கி ஒரு விசாரணை அமைப்பு போட்டிருக்கு. இவங்க அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிதார் மருத்துவமனையும் தனலட்சுமி மெடிக்கல் காலேஜையும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவதற்காக தடை விதிக்கிறோம். சந்தோஷம்.
அப்போ மற்ற கல்லீரலாக இருக்கலாம், இதயத்தை இருக்கலாம், பைபாஸாக இருக்கலாம், மற்றதெல்லாம் திருடலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தார் மருத்துவமனையும் தனலட்சுமி மெடிக்கல் காலேஜும் இனிமேல் கிட்னி திருடக்கூடாது, கல்லீரலை திருடலாம், கண்ணை திருடலாம், உடல் உறுப்புகள் எதை வேணா திருடலாம் அப்படின்னு சொல்ல வராராம். அதுதான் திருட்டுன்னு சொல்றாரு. திருட்டு திமுகவுக்கு திருட்டுன்னு சொன்னால் கோபம் வந்துடும். அவனுக்கு திருட்டுன்ற வார்த்தையை பிடிக்காதுங்க. ஏன்னா அவன் பேர்லேயே வச்சிருக்கான் பாருங்க, பேரில் இருக்கிறதுனால அவனுக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு தான் கோபம் வந்துடும் அவனுக்கு. அதனால தான் திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லி பழகுங்க. இப்படி இருக்கிறப்ப மந்திரிகள் நாளொரு மேலையும் பொழுது வண்ணமாக இங்கு மக்களை இழிவுபடுத்தி கொண்டு தான் செய்த விஷயங்களை பொது வழியில் சொல்லலன்றதுக்காக நம்பி தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறை வெள்ளங்கோயில் சாமிநாதத்துக்கு ஓரம் கட்டிட்டு, தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறை சேர்ந்து 2 IAS அதிகாரிகளை ஓரம் கட்டிட்டு, நான் 4 IAS அதிகாரி இறக்குறேன் பாடுறா, கக்கன்சி பேடி இறக்கடா, தீரஜ்குமார் வாடா, அமுதா ஐஸ்குமார் வா, ராதாகிருஷ்ணன் வா, இனிமேல் இவங்க தான் எங்களோட சாதனையை சொல்லுவாங்க, இவங்க கிட்ட கொடுக்க. அவனுங்க கச்சிதமாக மொத்த பண்டலையும் எடுத்துன்னு போயிட்டு வைகை ஆற்றுல போட்டுட்டாங்க. வைகையில் மிதக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 2025 திருப்புவனம் ஃபேமஸான நடத்துக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமஸ் எங்க, நம்ம அஜித்குமாரோடைய கொலை வழக்கு. கஜா குடிக்கிங்கெல்லாம் அடித்து அஜித்குமாரே கொண்டுட்டாங்க. இன்றைக்கி வரையும் அதோட விடை என்னன்னு தெரியாமல் இருக்குது. 2வது ஃபேமஸ்ஸு அதே மதுரை மாவட்டத்தில் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றுல நீங்கள் மாங்குன்னு எழுதி கொடுக்குறீங்களே முகாமில், அந்த முகாமுக்கு செலவு பண்ணுற பணம் யார் பணம்? மக்கள் வரி பணம். 46 நாள் 45 நாள் 46 சேவைகள், 4.5 வருஷம் நாங்கள் மாவாட்ட முடியாத நாங்கள் 45 நாள் ஆட்டி உங்களுக்கு கொடுத்துருவோம். மாவாக்கி சட்னியை போட்டு இட்லி வடையை சுட்டு கொடுத்துருவோன்னு கொடுத்தீங்களே, நல்லா சுட்டானுங்க வடையை பார்த்தீங்களா? பண்டலாக மிதக்குது. அந்த நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக அது மிதக்குது. அது ஒவ்வொருத்தருடைய ரத்தம், ஒவ்வொருத்தனுடைய வேர்வை, ஒவ்வொருத்தனுடைய குறைகள், ஒவ்வொருத்தனுடைய சாபம். நான் ஏன் சொல்கிறேன்னா, 4.5 வருஷமா நீ செய்யலை, தொலைஞ்சு போ, இப்போனாச்சும் நீ கேட்குறிய, இதை பண்ணி கொடு, எனக்கு இந்த உரிமை தொகை தரேன்னு சொன்னியே, தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 2,20,00,000 ரேஷன்தார் அட்டைகளுக்கும் ஒரு பெண்மணிக்கும் தரேன்னு சொன்னியே, 2 வருஷம் மங்களம் பண்ணியே தராமல் அதுக்கப்புறமா எல்லாரும் ப்ரெஷர் பண்ண பிறகு 1,05,00,000 பேருக்கு மட்டும் தான் தந்தோம், மற்றவங்களும் தருவோன்னு சொன்னியே, இப்போனாச்சும் நீயே தானே வர, நாங்களே கேட்டோமா, நாங்கள் தரோம், வாங்க எல்லாரும் வாங்க, உனக்கு உரிமை தொகை வேணுமா, உனக்கு பட்டா மாற்றமா, உனக்கு EB மாற்றமா, அதை மாற்றமா, இதை மாற்றமா, 45 சேவை, எல்லாரும் வான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு, அதுக்கு ஒரு மைக் செட்டை போட்டு, அதுக்கு பெரிய ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக போஸ்டர் அடித்து எல்லாரும் வாங்கணும் எழுதிட்டு, அவ்வளோ எழுதி அப்பா நமக்கு விடிகாலம் கிடச்சிருச்சு, இவனுக்கு 4.5 வருஷம் செய்யலை, அட்லீஸ்ட் இந்த 6 மாதத்தில் ஏதோ செய்வாங்க நம்ம பிழைக்கலான்றப்ப ஒட்டு மொத்தமாக அந்த பண்டலை எடுத்து போய் வைகை ஆற்றுல போடுறீங்கன்னா, அப்பொழுது இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் அரசு அதிகாரிகளை நம்பாமல் மந்திரிகளை நம்பினார்கள். மந்திரிகள் யாருமே சரியா செயல்படாமல் தன் திட்டங்களை பற்றி பொது வழியில் சொல்லாமல், தான் செய்த சாதனைகளை பொது வழியில் சொல்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. வைணவ சைவ மதத்துக்கு ஒரு விளக்கத்தை பொன்முடி கொடுத்தாரு பாரு, அந்த விளக்கத்தை பார்த்து மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் ஆடி போயிட்டார். ஆடி போய் சொல்ற, ஏயா வழக்கு பதிவு பண்ணலன்னா அதுக்கு ஒரு போலீஸ் தரப்பு சொல்றாங்க 200 பேர் வழக்கு குத்தாங்க ஜி, அப்புறம் அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க, பொன்முடி சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அப்போல்லாம் கிடையாது, நறுக்குன்னு கொட்டி கூட்டம் அது 200 பேரா உண்மையாக வாபஸ் வரணும்னா உண்மையாக வழக்கு பண்ணிச்சா கான்னு சொல்லி அவருக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள், அப்போ எப்படி சொல்கிறாரு பாரு ஒரு மந்திரி சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்கிறார், ஐயா எங்களுக்கு கலைஞர் உரிமை தரல தாங்கன்னா, நீங்கள் மூக்குத்தி போட்டு போகிற, கம்மலை போட்டு போகிற, இதெல்லாம் போட்டு போனால் தருவாங்களா, இதெல்லாம் கைட்டி வச்சுருப்போம், எப்படி பாருங்க. அப்போ இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றுற மாதிரி ஏமாத்துறாங்க. கலைஞர் உரிமை தொகைன்றது இல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியாக்கு இவங்களை தான் கொடுக்கணுன்ற ஒரு கேட்டகரி வச்சு தானே கொடுக்குறீங்க. அப்போ நீ கம்மலை கழட்டி வச்சுருப்போம், மூக்குத்தியை கழட்டி வச்சுருப்போன்னு ஏன் சொல்கிறீங்க கேட்பாங்களா கேள்வி. அப்போ தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற இந்த 46 நாளில் 45 சேவைகள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறது முழுக்க ஐ வாஷ். அதை வாங்கி ஏற்கனவே நீட்டுக்கு வாங்கினானுங்க பார்த்தீங்களா, 50 லட்சம் கையெழுத்து, நீட்டை நாங்கள் நிறுத்துறோம்ல, எங்களுக்கு ரகசியம் தெரியும்ல சொன்னார்ல உதயநிதி மேடையில். ஐயோ என்ன சொல்லுங்க, அது சொன்னால் எடப்பாடி சொல்லிடுவார், ரகசியமாக அது இருக்குது, அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் ஜெயிச்சு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிச்சு கொண்டு வாங்க, நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இங்கே பம்மாத்து நீட்டை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க தீர்மானம் போடுங்க, எல்லாரும் கற்றுக்க, நீட்டை ஒழிக்கணும் கற்றுக்க, தீர்மானம் போடுங்க. ஐயா திருமாவளவன் நீட்டை ஒழிக்கணும் சொல்லு, ஐயா முத்தரசன் சொல்லு, ஐயா சண்முகம் சொல்லு, நீங்க துட்டு வாங்கல, முத்தரசன் 15 கோடி வாங்கினியா, நீ இந்த கம்யூனிஸ்ட் 10 கோடி குத்துமே, திருமாவளவன் 5 கோடி வாங்கினியா, கொங்கு வேஸ்ல 15 கோடி வாங்கினியா, முஸ்லீம் லீக் நீங்க பணம் வாங்கியிருக்க, வேல்முருகன் நீங்க பணம் வாங்கியிருக்க, எல்லாம் துட்டு வாங்கியிருக்கீங்களா கத்து. எப்படி பாருங்க, இப்போ நீங்க உங்க கை நீட்டு நான் பணம் வாங்கினா நான் என்ன பண்ணணும், நீ சொல்றது நான் கேட்கணுமா இல்லையா,
கை நீட்டு நான் பணம் வாங்கிட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் சொல்கிற கொடுக்குற பணத்தை நான் வாங்கிட்டேன்னா நீங்கள் சொல்கிறது நான் கேட்டு தானே ஆகணும். அதுதான் முத்தரசன் போது நல்ல பொது வழியில் மண்டையிலே உடைச்சார். இன்னும் நீங்கள் நாங்கள் மட்டும்தான் இப்போ 25 கோடி வாங்கணும்னு சொன்னீங்க, நம்ம ஆள் வைகோ இருக்காருல்ல, அவரு வாங்கியிருக்காருல்ல, கொஞ்சம் ஏற்றி விடுங்க தம்பி, சொல்லு வைகோ, எம்பிட்டு வாங்கின சொல்லு, நீ சொல்லு வேல்முருகா, முஸ்லீம் லீக்கே வாழத்தர கேட்குறாரா இல்லையா? இதை சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக போன எலெக்ஷன்ல அவருடைய கூட்டணி கட்சியில் அனைத்திற்கும் பணத்தை வாரி வழங்கி இருக்கிறது. திமுக பணத்தை வாரி வழங்கி பணத்தை இறைத்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் பணத்தை லஞ்சமாக கொடுத்தா வென்றெடுத்திருக்கு நேரடியாக குற்றம் சாட்டுறேன். நீங்க வழக்கு போடணும் போடுங்க. உண்மைதானது? எதுக்கே நீங்க குண்டில் கொடுக்குற கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி கொடுக்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியன் கம்யூனிஸ்டுக்கும் எதுக்கே 25 கோடி? அதிகபட்சம் ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோல ஒரு செலவு எவ்வளவு பண்ணலாம்? நீங்க 70 to 80 லட்சம் தாங்க பண்ண முடியும். ஒரு வாக்காளர் ஒரு தேர்தலில் நிற்கிற ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணலாம்? 80 லட்சம் தான் பண்ண முடியும். ஒரு எம்பி எலெக்ஷன்ல 15 கோடி வாங்கி என்ன பண்ணுச்சு? நாங்க கணக்கு கொடுத்துட்டோம்ல. யாருக்கு கணக்கு கொடுத்த சொல்றாரு? அந்த தேர்தல் கமிஷன்ல கணக்கு கொடுத்தோம். அப்ப உண்டியல் கொடுக்குற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதற்கு இவ்வளவு பணத்தை திமுக கொடுக்கணும்? செத்து போன மதிமுகவுக்கு எதுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கணும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றதுல 4 ஓட்டு உங்களுக்கு விழுந்தா எங்க ஓட்டு 1 ஓட்டு இல்ல, நாங்க யாரு தெரியும்ல, சிங்கம்ல அப்படின்னு சொல்றாருல. அப்புறம் எதுக்கு நீ பணம் வாங்குற? 4 ஓட்டுல உனக்கு 1 ஓட்டு விழுதுல, நாங்க 2% ஓட்டு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா முதலமைச்சர்ல. என்ன முதலமைச்சர்? பிஎம் ஏனா? ஏய் நல்லா கூறா, வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்மா பாருங்க ஒரு படத்துல, வருங்கால ஜனாதிபதி வாழ். அது மாதிரி கூவுறது கூவுற ஒழுங்கா கூ. பெரிதினும் பெரிது கேள், பாரதியார் சொன்னதை மனசுல வச்சுக்க. திங்க் பிக். கூவுறல பிரதமரே கூ. ஆமா, எங்க திரும்ப பிரதமர் ஆகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கு. அவரே சொல்றாரு, நான் கோட்டு போட்டேன், சூட்டு போட்டேன், டையை போட்டேன், பிரதமர் ஆகிற தகுதி எனக்கு இல்லையா? நீ என்ன முதலமைச்சரும் கூவுற? எல்லாம் சேர்ந்து பிரதமரும் கூவிங்க. கூவுறாங்களா இல்லையா? இப்ப அவரும் பணம் வாங்கியிருக்காருங்களா இல்லையா? அப்ப பணத்தை வாங்கினா அவங்க எப்படி நீட்டை நீக்குவாங்க? அப்ப எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து எல்லாரும் ஜெயிக்க வச்சு எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் இந்த போராட்டத்தை முன்னிட்டு இந்த கண்டனத்தை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி உனக்கு தலைமை செயலத்தில் கூத்துறீங்க. இதுதான் பெரிய காமெடியில் ஹைலைட்டு. சரி, அனைத்து கட்சி கூட்டம். அப்போ வந்து எதிர்கட்சியெல்லாம் யாருன்னு நம்ம அப்படியே வச்சு பார்த்தா இவங்க கூட்டணி கட்சியெல்லாம் எதிர்கட்சியில் இருப்பாங்க. இவங்க கூட்டணி கட்சி இருக்காங்களா, அவங்க தான் எதிர்கட்சி. இவர் கட்சி இவர் வந்து ஆளுங்கட்சி, இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எதிர்கட்சி. யாரும் உதயசூரியன் சின்னத்தில் இல்லாமல் மற்ற சின்னத்தில் ஜெயிச்சவங்களாம் எதிர்கட்சி. என்ன கூத்து நடக்குதுயாங்க? அப்ப இவங்க என்ன பண்றாங்க? நீட்டை எதிர்ப்பும் சொல்லிட்டு பொய்யான ஒரு 50 லட்சம் பேர் நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கணும்னு மதுரை மாநாட்டில் காமிச்சு அந்த கையெழுத்து வாங்கினது அந்த புக்கை வந்து கைலாங்கல்ல போட்டு அவ்வளோ வாங்கி தின்னுட்டு இப்போ இதே மாதிரி இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்பினார் மாண்புமிகு முதலமைச்சர். நாங்கள் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டோம், இந்த அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள், கரெக்டாக அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அதிகாரி சொன்னார், இன்னும் டைம் 3 மாதம் தான் இருக்குது, இது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டே இரு, வெள்ளையத்தை அடிச்சுக்கிட்டே இரு. அவன் எதனா வந்து என்ன ஆணி நீ புடுங்குறான்னு கேட்டானா, நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் சொல்லிடு. ரொம்ப கேட்டானா எடுத்துன்னு போய் ஆற்றுல போடு. இப்போ ஆற்றுல போட்டாச்சு, ஆற்றுல மிதக்குது. உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், பக்கத்து வீட்டுடன் ஸ்டாலின், ஏத்த வீட்டிலிருந்து ஸ்டாலின், உங்கள் மனதில் ஸ்டாலின், என்ன ஸ்டாலினோ நான் எங்கள் முதல்வர் ஸ்டாலின். ரொம்ப சந்தோஷம். எங்களோட ஸ்டாலின் எங்களோட இருக்கிறது சந்தோஷம். 4 வருஷமாக அவர் பாண்டிச்சேரியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், 4 வருஷமாக அவர் ஸ்பெயினில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், 4 வருஷமாக அவர் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அங்கே இருந்தார், 4 வருஷமாக அவர் லண்டனில் இருந்தார், இன்னும் 2 மாதத்தில் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துல இருக்க போறாரு. அப்ப நான் ஜெர்மனிக்கு இங்கிலாந்துக்கு போறேன், இப்பயே என்ன கூட வச்சுக்கோங்க, உங்களுடன் ஸ்டாலின். வாங்க ஸ்டாலின் சார், வச்சுக்கிறோம் நாங்க. ஆனா வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன கொடுப்போம்? பெத்த நாமத்தை தான் போடுவோம். போட்டாங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து ஒரு மேலா போட்டு, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து, நல்லா கேளுங்க, 4.5 வருஷமா நீங்க வேலை செய்யாம இருந்துட்டு, சரி 4.5 வருஷமா தூங்கிட்டீங்க, முழிச்சுக்கிட்டீங்க, சரி தேர்தல் வரப்போது, இப்போ முழிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம். இந்த ஒரு படத்தில் சதுரகத்தில் சொல்லுவான் பாரு, நீங்கள் எவ்வளோதான் ஒரு பொய்யை சொன்னாலும் அதில் ஒரு சின்ன உண்மை வேணும் தலைவரை, அப்போ தான் தலைவரை நம்புவான். அப்போ இந்த 4.5 வருஷமா நம்ம தூங்கிட்டோம். எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எந்திரிங்க. 28 அமைச்சர் முத்துசாமி இங்கே வா, சேகே ராசம் இங்கே வா, சிவசங்கர் இங்கே வா, எல்லா அமைச்சர் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் துறையில் என்ன பண்ணீங்க? உங்களுடைய சாதனைகளை உடனடியாக பட்டியலிட்டு கொடுங்க, உடனே மக்களிடம் போய் சொல்லுங்கள். தலைவரை நம்ம ஒன்றுமே பண்ணலையே தலைவரே. என்ன தலைவர்? ஐயோ ஒன்றுமே பண்ணலையா தலைவரை? நீங்கள் பண்ண விட்டால் தானே தலைவரை பண்ண முடியும். நீங்கள் படமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க தலைவரை, டூராக போயிட்டு இருக்கீங்க தலைவரை. நாங்கள் எப்படி தலைவரை பண்ணுறது? எங்களை செயல்பட விட்டால் தானே தலைவர் பண்ண முடியும். நீங்கள் வெறும் படமாக பண்ணுறீங்க. அதிகபட்சம் நீங்கள் என்ன சாதனை பண்ணுறீங்க? மோடிஜி ஒரு திட்டம் அறிவிச்சா, மோடி அறிவிச்சா, எல்லாம் வல்லூர் கூட்டத்துக்கு 10 பேர் கூட்டுவா, சேப்பாக்கத்துக்கு கூட்டுவா, படல் மலையை கூட்டுவா, சிங்காரவேலத்தில் கூட்டுவா, போராட்டம் இது போராட்டம், திமுகவின் போராட்டம், எல்லாம் கத்து. தலைவரை ஏன் தலைவரை கத்துறோம்? அதெல்லாம் தெரியாது. தலைவர் கத்து சொல்லிட்டார், மோடி எது சொல்லிட்டாரோ கத்து.
தலைவரை திருமாவளவன் தூங்கிட்டு இருக்கார் தலைவர், அவனை எழுப்பியா, ஏ நீ வள்ளுவட்டத்தில் கத்தியா, ஆனால் தலைவரை முத்திர கூப்பிடு கம்யூனிஸ்ட் நீயும் கத்து. அப்போ மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து பேசுவதற்காக இப்போ என்னென்ன விஷயங்கள் பெகாகாஸ் கொண்டு வந்தாங்க, முடக்கினாங்க, ரபேல் முடக்கினாங்க, நாடாளுமன்றத்தை முடக்கினாங்களா இல்லையா, ஹிட்டன்பர்க் முடக்கினாங்க, ஹிட்டன்பர்க் முன்னாங்களா, இப்போ பீகாரோடைய புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் முடக்கிறாங்க. எதுலனாச்சும் அவங்க வென்றெடுத்திருக்காங்களா, எதுலனாச்சும் ஒரு உண்மை தன்மை இருக்கா? இந்த கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்ட போனாங்க கதையா. தமிழே உங்களுக்கு வந்து குடியரசு தினமும் சுதந்திர தினத்துக்கும் உங்களுக்கு பேசி தெரியாது. ஆகஸ்ட் 15 தான் நம்ம சுதந்திரப்பட்டோம், அதை குடியரசு தினன்றது. ஜனவரி 26 வந்து சுதந்திர தினம்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கோம். இவர் பீகாரில் போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், வாங்க உனக்கு உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது, என்ன பிரச்சாரம் பண்ணி உங்களை யாருக்கு அங்கே தெரியவும் தெரியாது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் ஒன்று 2 விசிபிலிட்டி வேணும். ஒன்று உங்கள் ஃபேஸ் வேல்யூ அங்கே இருக்கணும், அட்லீஸ்ட் உங்கள் பாஷையில்னாச்சும் நம்மளால் வந்துட்ட போட்டுன்னு சொல்லலாம். ஃபேஸ் வேலைக்கு வேலை இல்லை. பீகாரில் எவங்கன்னா மாண்பு முதலமைச்சர் தெரியுமா? கும்மிடி கோட்டியை தானே தெரியாதியா? பார்த்தோம்னா பெங்களூரில் விளையாடுறதோட வருமன் இல்லை, கமலஹாசன் வருமன் இல்லையா, இது எங்கே ஸ்டேட்டியா பார்த்தீங்களா? பதவி பிள்ளைல பார்த்தீங்களா? கமலஹாசன் அப்படியே பம்புறாடே சாமி, நான் கமல் இங்கே வந்து கோகிலா படம் நடிச்சிருக்கேன், கன்னடத்தில் எல்லாத்தையும் தக்லைஃப்லாம் நடிச்சிருக்கேன். வருமன் இல்லையா, எங்கே ஸ்டேட்டியா, எங்கள் நாடியா அது வருமன் இல்லையா, போய் இன்னாராலையா பம்பின்னு கமல். அது மாதிரி மாண்பு முதலமைச்சருக்கு அவமானம் விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து யாருமா குரல் கொடுத்தா? சீமான் கொடுத்தார். எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்கள் முதலமைச்சர் பொது வழியில் நீங்கள் அவமானப்படுத்த நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், சீமா நீங்கள் குரல் கொடுத்தார். அந்த மாதிரி உன்னை 5 பிசாக்கு விடாமல் உன்னை வர வேணான்னு சொன்னால் வாலண்டியாக வம்படியாக வண்டியில் ஏறி நான் வரட்டுமான்னு கை காட்டு போனால் வாலண்டியாக தான் வம்பில் ஏறிங்க பீகாரில் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்டா? இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடியாக பாம்பு ஐட்டம்ல வண்டியில் ஏறிட்டோம்ல, வரட்டுமா நானும் ரவுடி தான் நானும் சிஎம் தண்டை பர்ட நானும் சிஎம் தமிழ்நாடு சிஎம் பர்ற சிஎம்னா எவனுக்கு தெரியும்? அதான் நடக்குது. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் மந்திரிகளிடம் தோல்வி அடைந்து விட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் மந்திரிகள் சரியாக வேலை செய்யவில்லை. அமைச்சர் சகாக்கள் வாயை கொடுத்து வாங்கி கொண்டு மக்கள் மனதில் அநீதியை நினைக்கிறார்கள் நம்பி அதை எடுத்துட்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க. மந்திரினாச்சும் அதை வாங்கி அந்த மனு வச்சு அப்படியே அடிச்சு கக்கத்தில் வச்சுக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், நம்ம கேட்க யாராச்சும் அமைச்சரில் மந்திரியில் சொன்ன எப்போ பார்த்தாலும் மனு போன்னு அடிச்சார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அதை எடுத்து என்ன சொல்லுவார் பிஏட்டா, ஒரு 10 மனு கொடுத்தா என்ன பண்ணுவார், டேய் 10 மனு கொடுக்குறாங்க என்னன்னு பாடுற, அதில் ஏதோ ஒரு 2 மனுனாச்சும் இருந்துச்சு, இவர் இந்த 2 மனு தான் பண்ணுறானுங்க, 8 மனு வந்து மிஸ் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ஆஃப் த மனுலாம் வேஸ்ட்டாக போகுது, 10 மனுக்கும் தீர்வு வேணும், 10 மனுக்கும் தீர்வு கொண்டா நம்ம வெற்றியிட முடியும். அப்போ இந்த மந்திரிகளை கேட்டால் இவனுங்க அதிகாரிகிட்ட தான் கொடுக்குறானுங்க, அதுக்கு அதிகாரிகிட்டே கொடுத்துட்டா, அதிகாரிகிட்டே நேரடியாக கொடுத்துட்டா, அப்படி தானே இந்த 4 அதிகாரி நம்பி கொடுத்த இந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க, இந்த 2 மனு வாங்கின மந்திரியும் நம்ப போச்சு, அதிகாரி மொத்தமாக வாங்கி பழைய பேப்பர் கட்டில் கேட்டிருக்கான். அது விலை போகாதுங்க, ஸ்டாலின் படம் போட்டிருக்கு, பிரச்சனையானது போட்டா அவன் சொல்லியிருப்பான். கண்டிப்பாக அது ஆற்றுல போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கண்டிப்பாக சொல்கிறது ஆற்றுல போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பழைய பேப்பர் கடையிலேயே அவன் வாங்க மாட்டான். ஏன்னா அதை வந்து நீங்கள் சுண்டல் மடிக்கிறதுக்கும் பொறி மடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஜி இது யூஸ் பண்ண முடியாது ஜி, சுண்டல் மடிக்கிறப்ப பிரிச்சானா பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ என்னையா பண்ணுறது, டம்ப் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தான் இருக்கிறேன்னு பார்த்தா 10 கோடி மனு இருக்கியா, மொத்த வாக்காளர் தான் 4.5 கோடின்னு பார்த்தா 6 கோடிக்கு மனு இருக்குதியாங்க, என்னையா பண்ணுறது? அப்போ என்ன எரிச்சு தான் பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது, ஆற்றுல போடு. திருப்பவனம் தான் எனக்கு ரொம்ப ஹாட்டாக எரியுது, அங்கேயே போட, அந்த எரியுறத நம்ம ஆற்றுல போட்டு அணைச்சிருவோம். வைகை ஆனத்தில் வை கையில் வச்சு போட்டாங்க. அது ஜெகஜோதியாக மிதக்குது. அதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்காரு, இது வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், அந்த மனுக்கள்லாம் வேல்யூவானவர். என்ன கொடுத்த மனுலாம் போயிடுச்சு, நீட்டுக்கு போன மாதிரியே போயிடுச்சு, நீட்டுக்கு வந்து இடைக்கு போயிடுச்சு. ஏன்னா நீட்டு மேட்ரு வந்து அவ்வளோ மக்களுக்கு தெரியாது, கையெழுத்து வாங்கினதுனால அதை இடைக்கு போட்டு ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிட்டாங்க. அது பழைய பேப்பர்களில் கண்டுபிடிச்சவங்க கூட ஒருத்தர் சொன்னான், அது என்ன பண்ணானுங்கன்னு தெரில. இந்த மனு வந்து எடைக்கு போட்டால் பிரச்சனை வரும்னு சொல்லி ஆத்தோடு விட்டுட்டானுங்க. அதுதான் இன்றைக்கு நிறுவனமாகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அமைச்சர் ரீதியாகவும் நிர்வாகத்தில் தோல்வியை கண்டுவிட்டார், அதிகார ரீதியாகவும் நிர்வாகத்தில் தோல்வியை கண்டுவிட்டார். ஆனால் ஆட்சியர் சிவகங்கை ஆட்சியர் இருக்கக்கூடிய பொற்கொடி சொல்லியிருக்காங்க, இந்த மனுக்கள் எல்லாம் நாங்கள் தீர்வு கண்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்களே சார். நேற்று தீர்வு கண்டு சார், நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு தீர்வு கண்டு ஆற்றுல விட்டுருவீங்களா? தீர்வுன்னா அது ஆந்தடிக் ப்ரூஃப் இல்லையா? இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு ரெசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் வாங்குறீங்க, இந்த தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னா
தீர்வு கண்டா பயனாளிகள் ஆற்றுல விட்டு, நாளைக்கு அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணும், நாளைக்கு அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை, ஒருத்தர் 2 வீடே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட கலை உரிமை தொகை வாங்கிட்டான், 2 மாதம் வாங்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட வீடு இருக்குன்னு ஒரு மனு வருதுன்றப்போ அந்த மனுவை போய் நீங்கள் செக் பண்ணுமா இல்லையா? கரெக்டான லாஜிக்கு. ஒரு கலெக்டர்கிட்ட என்ன சொல்கிறான், ஐயா நான் விதவை, எனக்கு வந்து பணம் கொடுங்க, விதவை பென்ஷன் கொடுங்க, என் புருஷன் இல்லை, எனக்கு வந்து பசங்க 3 பேர் இருக்காங்க, விதவை பென்ஷன் கொடுங்கன்றாங்க. கலெக்டர் வந்து தாசில்தார் அதுக்கு அப்ரூவ் பண்ணி இவங்களுக்கு விதவை பென்ஷன் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனில் அந்த லோக்கலோடைய ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை கவுன்சிலரோ மாமன்ற உறுப்பினரோ கையெழுத்து போட்டு அவர் விதவை பென்ஷன் வருது. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வராங்க, தலைவரே நீங்கள் விதவை பென்ஷன் கொடுக்குறவனுக்கு ஒன்றில் ஒரு புருஷன் இல்லை 2 புருஷன் இருக்கிறான், பிரச்சனை உங்களுக்கு மாட்டிப்பீங்க நீங்கள் அப்படின்றப்ப அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் இது கரெக்டாக இருக்கான்னு எதை செக் பண்ணுவான்? செக் பண்ணுமா இல்லையா? கரெக்டாக தானே அது. அப்போ நீங்கள் கொடுத்துட்டேன்னு ஒரு பம்மாத்தான ஒரு பொய்யலாம். அப்போ 45 நாள் மேலால் 45 சேவைகளை செய்கிறது தான் ஒரு டுபாகூரா ஒரு அறிவிக்கணும். இப்போ நீங்கள் வந்து கொடுத்த 48 மணி நேரத்தில் நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோன்றது எவ்வளோ பெரிய டுபாகூர். இப்போ நான் விதவை பென்ஷன் வேணும் எழுதித்தரேன், உடனே வாங்கி பொட்டு இல்லை, ஓகே இந்தாங்க விதவை பென்ஷன் கொடுத்துட முடியுமா? கலைஞர் உரிமை தொகை, ஐயா நான் வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன், எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் எனக்கு கலைஞரோட உரிமை தொகை கொடு, அப்படியாம்மா? உண்மையாக நான் சொல்கிறேன், ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன், உரிமை தொகை இந்தாம்மா 1000 ரூபா கொடுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும், அவங்க வீட்டில் போய் செக் பண்ணணும், அவங்க சொன்ன நபர் தானான்னு சொல்கிறோம், அந்த அட்ரஸில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லணும், லோக்கலாக இருக்கக்கூடிய அங்கே தாசில்தார் அதை உறுதிப்படுத்தணும், அங்கே இருக்க கவுன்சிலர் ஆமாங்க எங்கள் தொகுதி மெம்பர் தாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கிறாங்க, உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியான நபர்னு அவங்க ஒன்று சைன் பண்ணோம். அவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் நேரடியாக மக்களிடம் சந்திக்கிறாங்க. இவ்வளோ ப்ராசஸும் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்றி அதற்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அமுச்சு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணி அந்த பயனாளர் லிஸ்ட்டில் ஏற்றி அவங்க அக்கௌண்ட்டை தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டோடைய பேங்க் அக்கௌண்ட்டை அந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த உரிமை தொகை அங்கங்கே போய் கிரெடிட் ஆகும். இதானங்க நடைமுறை சாத்தியம். அப்போ பொற்குடி அவர்களை நம்ம பூங்குடுத்து கொடுத்து வரவேற்கிறோம். ஒரே நாளில் கலைஞர் உரிமை தொகை கொடுத்த மிகப்பெரிய ஒரு IAS அதிகாரி, ஒரே நாளில் விதவை பென்ஷனை கொடுத்த மிகப்பெரிய IAS அதிகாரி, ஒரே நாளில் 48 நாளில் நடக்கக்கூடிய விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சர்னாச்சும் ஒரு முதலமைச்சராக இருந்து 45 நாளில் 46 சேவைகள் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி ஒரு சின்ன பொய்யை சொன்னார். ஆனால் சிவகங்கை IAS அப்படி இல்லை. ஏன்னா அவங்க யாருக்கு டஃப் கொடுத்தவங்க, நம்ம அஜித்குமாருக்கு டஃப் கொடுத்தவங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே நாளில் தீர்வு கண்டு தீர்வு முடிஞ்சவொடனே பயனீட்டாளர் குளத்தில் தள்ளும் வைகையில் தள்ளணும்னு நினச்சோம், அவங்கள தள்ளுனா செத்து போட்டுருவாங்க, அதனால் மனுவை தள்ளிட்டோம். எப்படிங்க அதை பண்ண முடியும்? சாத்தியமாங்க? நான் சொல்கிறது அது எப்படி சாத்தியம்? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் சம்மந்த வேலை ஒரு நாள் நடக்க முடியுமா? அதுன்னா ஒரு நாள் நடக்கிற வேலையா? அது EMI. நீங்கள் ஒரு வாட்டி கலைஞர் உரிமை தொகை வாங்கிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு மாதம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு EMI கட்டும். 1000 ரூபா EMI, 1000 ரூபா EMI, 1000 ரூபா கட்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா 2 நாள் நடக்கிற வேலையா? ஆமாங்க அஜித்குமார் செத்துட்டாரு, அரசு நிதியிலேருந்து நாங்கள் 5 லட்சம் கொடுக்கணும், முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனை. ஒரே செக்கு. பெரிய கருப்பன் போய் ஒரு சிரிப்பார், அங்கே ஹரிநாடார் வந்து ஒரு சிரிப்பார், உடனே ஈன்னு பல்லையை வச்சுட்டு அஜித்குமார் மேட்ரு முடிஞ்சிச்சு, வேற எவனை எந்த இதில் எவன் சாவத்துக்கு ரெடியாக இருக்கிறான், இவன் செத்துட்டான், அவன்கிட்ட 5 லட்சம் தான் கொடு. அப்படி தானே எப்படி இருக்கு? ஏன்னா தீர்வு இருக்கா? தலைவர் கலாச்சாரத்தில் 60 பேர் சேர்த்துட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. 60 பேர்த்துனா எவ்வளோ பணம் இருக்குது? 10 லட்சம் எடுத்துருவா, நம்ம இவரோட பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. தலைவர் பட்டாசு தொழிலாளர் வந்து வீட்டிலேருந்து பட்டாசு பண்ணி அது வந்து உரிமை இல்லாமல் இடத்துல பட்டாசு பண்ணி செத்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து இது கொடுக்கணும். பட்டாசா? ஓகே 4 லட்சம் கொடு. என்ன தலைவர் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, 4 லட்சம் கொடு. அது வருமானம். டாஸ்மாக் கொட்டி கொடுக்குறான் நம்மளுக்கு பணத்தை. நீ கலாச்சாரத்தை ஊக்குவிச்சா நம்மளோட வருமானம் பாதிக்கப்படும். ஜெகரட்சன் நமக்கு எப்படி பணம் கொடுப்பார்? TR பாலு நமக்கு எப்படி படம் கொடுப்பார்? பாலமுருகன் நமக்கு எப்படி படம் கொடுப்பார்? அதை நீ வளர்த்தாதான். கல்லை க்ளோஸ் பண்ணு, கல் இறக்கணும், நல்ல சாமி சொன்னா தூக்கி உள்ள போடு, சீமான் ஏறணும்னா அவனுக்கு தூக்கி இறக்கு. இதானே சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? கல்லை இன்னைக்கு நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோல பாஜக சொல்வது கல் இறப்பதற்கான அனுமதியை நாங்கள் தருகிறோம். மருத்துவ குணம் மிக்கதும் தேர்தல் மேனிஃபெஸ்டோல 3 மேனிஃபெஸ்டோ நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நல்ல தம்பி நல்லசாமி கத்திக்கிட்டே இருக்காரா கல்ல இருக்குன்னு, அங்க வந்து சீமான் கல்ல ஏறி இறங்குறாரா இல்லையா? ஏன் கல்லை தொட மாட்டேன்றாங்க? டாஸ்மார்க் வருமானம் போயிடுமே. கலாச்சாரத்தை ஊக்குவித்தா கோட்டருக்கும் வரமாட்டானே, டாஸ்மார்க் வரமாட்டானே. அப்போ கலாச்சாரத்தை உடனே அது பற்றி எரியதுக்குள்ளே உடனடியாக அதை அமர்த்தணும். அப்போ 10 லட்சத்தை கொடு. இப்போ கூட பாருங்க, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு செயலிழந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். துப்புரவு பணியாளர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி இறக்குறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்? 1 கோடி கொடுக்கணுமா இல்லைங்க? 5 பைசா கொடுக்கலங்க அந்த கவர்மெண்ட்டு. தமிழ்நாடு மின்சார வாணியம் 10 லட்சம் கொடுக்கணுமா? அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பொண்ணு வேலை செய்து பாருங்க, தூய்மை பணியாளருக்கான கான்ட்ராக்டான பிரைவேட் செக்டாரு, அவன் 10 லட்சம் கொடுக்கணுமா? செத்தது
ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனால் கவர்மெண்ட் வந்து 5 பைசா கொடுக்கல. அவங்க 2 டிபார்ட்மெண்ட் தான் 10 லட்சம். நீ என்ன கொடுக்குற? இந்த நாட்டில் நீ தானே முதலமைச்சர். இந்த நாட்டில் நீங்கள் தானே கலாச்சாரத்துக்கு முதல் ஆளாக நின்றுட்டு கொண்டு போய் 10 லட்சத்தை ஃபர்ஸ்ட் ஆளாக கொடுக்குறீ. அஜித்குமார் பணம் எரிந்து சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி 5 லட்சத்தை கொடுத்து 2 சென்ட் இடத்த கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை அமுக்குனீங்களா இல்லையா? அப்போ இந்த தூய்மை பணியாளர் ஒரே ஒரு பொண்ணு பாவமாக இருக்கிறது, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? 1 கோடி கொடுக்கணுமா இல்லையாங்க நீங்கள் உங்கள் கையை விட்டு? யாருடைய அலட்சியம் அது? அது மின்சார வாரியத்தோட அலட்சியமா? மின்சார வாரினா வானத்தில் இருக்கா? தமிழ்நாட்டில் தானே இருக்கு, சென்னையில் தானே இருக்கு, திருவான்மியூரில் தானே இருக்கு. இந்த பூமி தமிழ்நாடு மக்களுக்கு தானே சொந்தம், மாண்பு முதலமைச்சர் தானே சொந்தம் தமிழ்நாடு. அப்போ நீங்கள் உங்கள் கையிலேருந்து கொடுக்காம அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வேலை செஞ்சாலும் அவர் 10 லட்சம், இதுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து சரியில்லை, ஏற்கனவே டாஞ்சி கடனில் இருக்குது, 10 லட்சம் கொடுன்னு 20 லட்சம் கொடுத்து முடிச்சிட்டிங்களே, அப்போ உங்களோட பங்களிப்பு என்ன கேட்பாங்களா இல்லையா? அப்போ 10 லட்சம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சாராயம் சேர்த்து 10 லட்சம் கொடுத்தல, சாராயம் காய்ச்சினவங்களாம் கூப்பிடு, அவன் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணு, எல்லா சொத்தையும் எல்லா சொத்தையும் எவ்வளோ வருது, 50 கோடி வருதா, ஆளுக்கு 20 லட்சம் கொடு, வரவே இருக்கிறோம். அதுக்கு நீ உடனடியாக இருக்குமே 10 லட்சம் ஏன்னிட்டுற கேட்பாங்களா இல்லையா? எல்லாம் இதில் கேட்டுக்கிறது, மத்திய அரசு தரவுகள் கொடுத்துருச்சு, நாங்கள் தான் நம்பர் 1 தெரியுமில்ல, உங்கள் மத்திய அரசே சொல்லுது, நாங்கள் மத்திய அரசு சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு தரவுகள் சொல்கிறோம். அது சொல்லணும். நாய்க்கடியில் நம்பர் 1, கிட்னி திருடுதலில் நம்பர் 1, கல்லீரலில் நம்பர் 1, தற்கொலையில் நம்பர் 1, அதிக விபத்து எடுப்பதில் நம்பர் 1, அதிக கடன் வாங்கல் நம்பர் 1, இத்தனை நம்பர் 1 இருக்கு. அதை பத்தி பேசு. அதிகமான இறப்புகள் நடக்கிற மாநிலத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதிகமான இறப்புகள் அது எங்க சுத்தி வருது தெரியுமா? உங்க டாஸ்மார்க்ல சுத்தி வருது. அதிகமான இறப்புகள் நம்பர் 1 எது? உங்க டாஸ்மார்க். நீங்க சாராயம் கொடுத்து மக்களை கொண்டு இருக்கிறீர்கள். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இப்ப சப்ளை பண்ணி மக்கள் ஒரு பக்கம் வளம் கொடுக்குறேன் ஒருத்தர் இளைய தலைமுறை கொண்டுட்டு இருக்க. இளைய தலைமுறை கொள்றதுனால தான் இந்த விஜய் போன்ற ஆட்கள்லாம் வந்து தாவறான், குரங்கு மாதிரி தாவறாயா? நல்ல மனிதன் அப்படி தாவாயா? ஏன்னா விஜய் வானத்தில் வந்து தேவ தூதரா? எம்ஜிஆருக்கே அப்படி தாவனது இல்லையா? யாரும் தாவறான் அப்படியே. ஏன் தாவறான்? அவனை மூளையில் சிந்திக்க விடாமல் அவனுக்கு மதுவை கொடுத்து அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட சினிமா பிடியில் நீங்கள் ஆட்டி வைத்திருக்கிறீர்கள். அப்போ அந்த சினிமா பிடியிலேருந்து வெளியில் வருது நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நம்பர் ஒன் சொல்லிட்டு நாங்கள் வந்து காலனின்ற பேரை வந்து இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம் சொல்கிறோம்ல. சமூக நீதி விடுதி, படமாத்து சமூக நீதி விடுதி ஓகேவா அப்படின்றீங்கள? அங்கே நான் சமூக நீதி பாதுகாப்படுகிறதா? வடக்காடு பத்தி எரியுதா இல்லையா? வேங்க வேலுக்கு தீர்வு கண்டிங்கன்னா திரௌபதி கோயில் உள்ள போக முடியுதா? கயிறு கட்டணவனை வெட்டான அவனுக்கு என்ன தீர்வு இன்னைக்கு வரையும் கேட்குதா? ஆணவ கொலையை பற்றி என்ன சொல்றீங்க இன்னைக்கு வரையும்? ஏன் சிறப்பு சட்டத்தை ஏற்றலை? எல்லா மாநிலங்களும் பிஜேபி ஆளுங்க எல்லா மாநிலம் ஆணவ கொலை சிறப்பு சட்டத்தை ஏற்றிருக்கோம், நீங்கள் ஏற்ற மாட்டேன்றீங்க. ஆனால் நாங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணால் அதை ஏற்றுப்போம், சீர்திருத்த திருமணத்தை நாங்கள் அங்கீகரிப்போம், சீர்திருத்த திருமணம் மூலம் லவ் மேரேஜ் பண்ணால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் முன்னுரிமை கொடுப்போம். இதெல்லாம் யார் பண்ணுது? பெரியாருடைய கொள்கைகளை சீர்திருத்த திருமணத்தையும் கலத்து திருமணத்தையும் அங்கீகரித்தது இந்த திமுக ஆட்சி. ஆனால் இங்கே தான் ஆணவ கொலை நடக்குது. மானங்கட்ட அரசு. எப்படி இந்த அரசு அங்கீகரித்தது? என்ன சொல்றாங்க? ஒரு மதத்திலிருந்தோ ஒரு ஜாதியிலிருந்தோ மாறுபட்ட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க பொருளாதாரத்தையாக கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன சொன்னாங்க, நீ சட்டத்தில் அந்த மாதிரி யாருன்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா அதில் பிறக்கிற குழந்தைக்கும் அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலையில் ஒரு குறிப்பிட்ட 5% ஒதுக்குறோம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லிச்சு அந்த அரசு. இன்னைக்கு வரையும் இருக்குது தெரியுங்களா? பெரியாரோட கொள்கையை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளவும் செய்கிறாங்க சீர்திருத்தம். நாங்கள் வந்து மேலே அடிக்க மாட்டோம், மாங்கல்யம் தந்து நானே நபதீத ஏசனா சொல்ல மாட்டோம், நாங்கள் 2 பேர் உறுதிமொழி எடுத்து துண்டை மாலையை மாற்றிப்போம், தாலி வந்து பெண்ணுக்கு அடிமை, தாலியாக இருப்பேன் வீரமணி பிடிச்சி நிற்பார், அப்படியே தாலியாக இருப்பேன்னு. நம்ம என்ன கேட்குறோம்? வீரமணி போன்ற ஆட்கள் சுபவீர பாண்டியங்களா, நீ தாலியாக இருக்கிறல வரவே இருக்கிறோம், உன் பொண்டாட்டி மேலே ஏற்று உன் பொண்டாட்டி தாலி நீ முதல்ல அரு, நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் உன் தொண்டனை ஆட்டோ ஓட்டுறான் பார், ஒன்றுமே தெரியாத ஒரு தொண்டனை அவனை இழுத்துட்டு போய் அவன் பொண்டாட்டி தாலி அறுவதுக்கு அனுமதிக்கிறல, உன் பொண்டாட்டி தாலி மட்டும் வச்சிருக்க, அம்மா வச்சுப்பாங்க நல்லா. ஆனால் அவங்க வழியில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஏன்னா அவங்க வந்து சாமி கும்பிட்றவங்க, நான் தாலியாக இருப்பேன். என்னையா நடக்குது? நீ ஒரு தலைவன் தானே முன்மாதிரியாக இருக்கணும், தலைவன் தானே முன்மாதிரி. சுபவீர பாண்டியனுடைய கல்யாணத்தில் யாருன்னா அப்படி நடந்திருக்கா? அவங்க வீட்டில் நடந்த கல்யாணம், நடிகர் சத்யராஜ் வீட்டில் எந்த கல்யாணம் அப்படி நடந்திருக்கா? தாலியாக இருக்கணும்னு நீ சொல்கிறல, ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை மூல செலவை செய்து அவங்களோட மனைவி மாறி தாலி நீ அறுக்கிறியா? தாலி அடிமை, தாலின்றது அடிமை சின்னம் நீ சொல்றியே, உன் பொண்டாடி தாலி நீ அறுத்திருக்கியா? நான் கேட்குறேன். உன் பொண்டாடி தாலி முதல் நீ அறு, அதுக்கப்புறம் உன் தொண்டர்களோட பொண்டாடி மேலே ஏற்றாரு, நான் உன்னை வரவேற்கிறேன். மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது திராவிட கழகத்துக்காக இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய ஏமாற்றி வித்த பார்த்தீங்களா? இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்.
அப்போ நம்பர் ஒன்னா இப்போ நான் சொன்னதுல நம்பர் 1. இப்போ ஸ்டாலின் அவருக்கு வெயில் ஓவர் ஆயிடுச்சு. மோடி அவரப்ப போய் படுத்தார் அவர். இப்போ வெயில் அவருக்கு பிடிக்கல. எங்கடா குளிராக இருக்குது, ஜெர்மன் சூப்பராக இருக்குது தலைவரை, லண்டன் சூப்பராக இருக்குது தலைவரை. அப்போ வண்டி எடு, ஜெர்மனிக்கு எடு ஃப்ளைட்டை. எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 10 லட்சம் கோடி கொண்டு வர போகிறோம். தலைவரை ஆல்ரெடி இருக்கிறது அதை அப்படியே ஓரங்கட்டு, இந்த புதுசாக அவர் பண்ணுவோம். ஏன்னா ஆட்சி முடிய போகுது, கவர்மெண்ட்டில் மத்திய அரசு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கியாச்சு. இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ரொம்ப நாளாக நம்ம வந்து ஜெர்மன் பார்க்கணும் ஆசை, இங்கிலாந்து அதுவும் தான் பாஸ் வாங்க போயிட்டு வருவோம், இத்தாலியும் போகணும் ஆசைப்படுறோம். போங்க, இதுதானே போகிறீங்க. என்ன முதலீடு இங்கே வந்திருக்கிறது? 4 நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க. ஸ்பெயின் போனீங்க, ஐக்கிய அரபு போனீங்க, துபாய் போனீங்க, சிங்கப்பூர் போனீங்க, ஜப்பான் போனீங்க. எவ்வளோ முதலீட்டை இங்கே கொண்டு வந்துறீங்க? எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இங்கே திறந்தீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துன்ற வெள்ளை அறிக்கையை கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, அதுதான் ஓரம் கட்டினீங்க. உலக முதலீட்டர் மாநாடு நாங்கள் நடத்திட்டோம், எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம். சிசிடியில் 8000 கோடி ஒரே நாள் அபிக்கிட்டு போயிட்டான். ஒரே நாளில் முடிஞ்சிச்சுங்க. செமிகண்டக்டர் அவன் தூக்கின்னு போட்டான் குஜராத்துக்காரன். டப்புன்னு பெரிய கம்பெனியெல்லாம் ஆகுது. இவர் எடப்பாடி தொடங்கி அரைகுறையாக நின்றுச்சு பாருங்க. அதையெல்லாம் தொடங்கிட்டு நாங்கள் தொடங்கிட்டோம். ராணிப்பேட்டையில் ஓலா திறந்தாங்க பாரு, அதெல்லாம் எடப்பாடி முடிச்சு 70-80% முடிஞ்சுது. நாங்கள் தொடங்கிட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க தவிர தொழிற்சாலையை இவர்கள் கொண்டு வரவில்லை. இங்கே நடந்த உலக முதலீட்டு மாநாடும் ஒரு ஃபேக்கு தான். எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்க, கேள்வி கேட்போமா இல்லையா? எதுக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க? இப்போ இங்கே கலைஞருடைய சிலையை வைக்கிறோம், 81 கோடி நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. 42 கோடியில் அவருக்கு நினைவிடங்கள். என்ன பிரயோஜனம்? யாருன்னா புண்ணியம் இருக்கா? 207 அரசு பள்ளிகளுக்கு நிதி இல்லாமல் மூடுறீங்க. இது ஒரு அரசா? கேள்வி கேட்போமா இல்லையா? அன்பழகனுடைய பேரில் கல்வி நிலையங்களை மேம்படுத்தணும் 7500 கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு சட்டசபையில். 7500 கோடி. எந்த இதுலையும் மரத்தளி பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது. பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புது கட்டடங்கள் கட்டிடப்படும். இப்போ குழந்தைகள் ரிஸ்கான இடத்துல படிக்கக்கூடாதுன்னு 7500 கோடி ஒதுக்குனியே. இன்றைய வரையும் மரத்தடி பள்ளிக்கூடம் இருக்குதா இல்லையா? இப்போ மரத்தளி பள்ளிக்கூடம் வேணாம், 203 பள்ளியை மூடு. ஏன்னா பிரைவேட்டில் இருக்கிறது தொல்லை பண்ணுறான். தேர்தல் இது மட்டும் கேட்குறல, நீ பாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்கரேஜ் பண்ணி சேர்த்தா எங்கிட்ட எவன் வந்து சேருவான்? இருமுறை கொள்ளியை புஷ் பண்ணியா நீ அங்கே 3 மொழி சொல்லி கொடுத்துட்டா எனக்கு போனி ஆகுமா? இங்கே சன்சைன் பண்ணி ஓடுமா? கிங்ஸ்டன் பள்ளி ஓடுமா? வேலூரில் துரைமுருகன் பள்ளி, ஜெகத்ரட்சியினுடைய அக்காடில் விட்ட பள்ளிகள் ஓடுமா? எப்படியா ஓடும்? நீ 2 மொழியே சொல்லு. நீ 2 மொழி சொல்லதான் எங்கிட்ட 3 மொழிக்கு வருவான். பணம் எங்கிட்ட வரும். நம்ம பணம் எப்படியா சம்பாதிக்கிறது? எப்படி ஏமாத்து பண்ணுறாங்க மக்கள்? தயவு செய்து விழிப்படையணும். இருமொழி கொள்கைன்றது ஒரு பித்தலாட்டம். இங்க இருமொழி கொள்கை, அதே பணம் கொடுத்தனா மும்மொழி கொள்கை. இங்க நடத்துறது கவர்மெண்ட், இங்க பணம் கொடுத்தனா இந்த கவர்மெண்டோட பிரதிநிதி தான் அங்கேயே நடத்துறான். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதைதான் நாங்கள் இந்த தேர்தலில் கொண்டு போய் சேர்க்கிறோம் தவிர மாண்புமிகு முதலமைச்சர் அதிகாரியிடமும் மக்களிடமும் மக்களோட அபிமானத்திடம் அதிகாரியிடமும் அமைச்சர்களிடம் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சார், உங்கள் அற்புதமான கருத்தை லேபர் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.